ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வசனம். யூதாவின் அரசன் மனாசே அருவருப்பான வழக்கங்களில் ஈடுபட்டு தமக்கு முன்னிருந்த எமோரியர் செய்ததை விட மிகுதியாக தீயன செய்தான். எமோரியர் என்றால் அந்த இஸ்ராயல் நாட்டில் வாழ்ந்த பிற இனங்கள் நிறையா இருந்தாங்க. ஒரு 7 பிரிவுகள் இருந்தது. இதெல்லாம் தாவீது காலத்துக்கு முந்தையது. தாவீது காலத்துக்கு பிறகு அல்லது சாலமோன் காலத்துக்கு பிறகு இவர்கள் எல்லாமே இஸ்ராயல் மக்களோடு ஒன்றிணைந்து விட்டார்கள். உதாரணமாக அமோரியர்கள், கனானேயர்கள், இத்தியர்கள், எபூசியர்கள், ஹீவியர்கள், இப்படி பல்வேறு இனங்கள். இவர்கள் எல்லாருமே இஸ்ராயல் நாட்டில் வாழ்ந்தவர்கள். இந்த இஸ்ராயல் நாட்டில் வாழ்ந்த இவர்கள் ஒரு காலகட்டத்தில் முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டார்கள். எப்போ இல்லாமல் போனார்கள் என்றால் தாவீது காலத்துக்கு பிறகு. தாவீது காலத்துக்கு பிறகு இல்லாது போனதுக்கு காரணம் என்ன? தாவீது எல்லா பகுதிகளையும் தன்னுடைய அதிகாரத்தில் கொண்டு வந்து விட்டான். சாலமோன் காலத்தில் அதான். அப்போ இவர்களுக்கென்று தனி நாடுகள் இல்லை, தனி பாரம்பரியங்களுக்கு வாய்ப்பில்லை. அப்போ இவங்க எல்லாருமே அரசனை நம்பியே வாழ வேண்டிய சூழல் வந்தனால அரசன் எம்மதமோ மக்களும் அம்மதம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். எனவே எல்லாரும் இஸ்ராயல் இனத்தோடு தங்களை இணைத்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு முன்னால் எமோரியர்கள் இருந்தார்கள், அதற்கு முன்னால் இத்தியர்கள் இருந்தார்கள், அதற்கு முன்னால் எபூசியர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் இருந்த காலத்தில் இவர்கள் செய்த தீச்செயல்களை விட இப்போ மனாசே காலத்தில் யார் செய்கிறார் தீச்செயலை? இஸ்ராயல் மக்கள் செய்கிறார்கள். எனவே முன்பிருந்த எமோரிய செய்தவற்றை விட மிகுதியாக தீயன செய்தான் இந்த மனாசே. தான் செய்த சிலைகளை வழிபட செய்து யூதாவை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கினான். மக்களையும் சிலைகளை வழிபடுமாறு தூண்டினான், கட்டாயப்படுத்தினான். இவன் மட்டும் வழிபடவில்லை, கோவிலில் சிலையை வைத்து மக்களும் வழிபட வேண்டும் என்று ஒரு இஸ்ராயல் நாட்டு அரசனே பிற தெய்வங்க வழிபாட்டை ஊக்குவிக்கிறான். தொடர்ந்து, எனவே இஸ்ரேலில் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். எனவே கடவுளுடைய வாக்காக பின்வருமாறு கூறுகிறார். என்ன? எனவே இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இதோ நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் கேட்கும் ஒவ்வொருடைய 2 காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வர செய்வேன். ஒவ்வொருடைய 2 காதுகளும் அதிரும் வண்ணம். அதாவது ஒரு வெடி போட்டால் நம்ம காது அப்படியே அதிருது. வெடிங்கிறது ஒரு சின்ன செயல்தான். ஆனால் இந்த செயலுக்கே நம்ம காது அதிருது அப்படின்னா இறைவன் யாவே வரச் செய்ய போகிற அந்த கொடுமைக்கு அதை கேட்டாலே இவர்களுடைய காது அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு கேடு இவர்களுக்கு வரப்போகிறது. இப்போ காது பிச்சுக்கிட்டு போகிற அளவு கேடு வருதுன்னா என்ன இருக்கணும்? ஒன்று பூகம்பமாக இருக்கணும், இல்லைன்னா மிகப்பெரிய இந்த இடி மின்னல் இதில் வருகிற அழிவுகளாக இருக்கணும். இதுதான் சத்தம் சம்மந்தப்பட்டது, ஒலி சம்மந்தப்பட்டது. அப்படின்னா ஒலி சம்மந்தப்பட்ட கேடுகள் இவர்களை சந்திக்கப் போகிறது என்பதற்கு ஒரு அறிகுறி போல 2 காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வரச் செய்வேன் என்று இவர்கள் அடைய போகிற கேட்டை பற்றி எருசலேமில் வாழ்கிறவர்களும் யூதா மக்களும்
எப்படிப்பட்ட கேட்டை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். 13. சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆகாப்பின் வீட்டுக்கு எதிராக நான் பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன். இது வடநாட்டோடு தொடர்படுத்துகிற ஒரு உதாரணம். சமாரியா, இஸ்ரேல் என்பது அல்லது ஆகாப்பு என்பது வடநாட்டினுடைய ஒரு குறியீடு. ஆகாப்பு வடநாட்டிலே அதிகம் பேசப்பட்ட மன்னன். ஆகாப்பு பேசப்பட்டதை விட ஆகாப்பினுடைய மனைவி அதிகமாக பேசப்பட்டாள். யாரவ? ஈசபேல். அவள் தான் அதிகமாக பேசப்பட்டாள். ஆகாப்பு காலத்தில் அரண்மனையை நடத்தியதே அல்லது அரசை நடத்தியதே ஈசபேல் தான். அதனால் ஆகாப்பு காலத்திலே அழிவும் தீமையும் அருவருப்புகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எனவே மக்களெல்லாம் பாவத்துக்கு உள்ளாகி சிலைகளை வழிபட தொடங்கினார்கள். எனவே இந்த ஆகாப்பு காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்துகிறார் யாவே. சமாரியாவில் என்னென்ன நிகழ்ந்தது? சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூல் என்றால் நம்முடைய அளவை நாம் அளக்கிற அளவுகோல். அந்த அளவுகோல் நூலாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கருவியாகவும் இருக்கலாம். வழக்கமாக நாம் நூலை வைத்து தான் அளப்போம். தூக்கு நூல் குண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தூக்கு நூல் குண்டு என்றால் அந்த கட்டிய கட்டடத்தினுடைய சமநிலையை பார்ப்பது, எல்லா இடமும் சமமாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பது தான் இந்த தூக்கு நூல் குண்டு. அப்போ சமம் இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்வோம்? அந்த தூக்கு நூல் குண்டை நம்ம வச்சு பார்த்துட்டு, அதாவது கட்டடம் கட்டுகிற அந்த கட்டட கலை நிபுணர் பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? தூக்கு நூல் குண்டுக்கு அதிகமாக இருக்கிற பகுதிகளெல்லாம் சரி செய்வார், உடைச்சி போட்டுருவார். அதை முழுவதுமாக அவர் தள்ளிவிட்டு விடுவார். எது சரிசமமாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார், அதை மட்டும்தான் அவர் அனுமதிப்பார். அதே மாதிரி தான் ஆகாப்பு காலத்திலே சமாரியாவிலே இது நிகழ்ந்தது. சமாரியாவுக்கு எதிராக யாவே அளவு நூலை பிடித்தார். ஆகாப்பின் வீட்டிற்கு எதிராக அவர் தூக்கு நூலை பிடித்தார். நம்ம ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கிறோம். ஆகாப்பு காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்று இதே 2வது அரசர்கள் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். 16ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் விழாவாரியாக படித்திருக்கிறோம். ஆகாப்பும் ஈசபேலும் சேர்ந்து செய்த செயலுக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். அப்போ வடநாட்டினுடைய அரசனாக யாபேயால் திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசன் ஏகு என்கிறவன் 70க்கு மேற்பட்ட ஆகாபனுடைய குடும்பத்தினரை முழுமையாக அழித்தொழித்தான். அதை பற்றி 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒசேயா இறைவாக்கின்னு பேசுவார். இப்படி ஒரு அநியாயத்தை யோகு அரங்கேற்றி விட்டான். ஆகாப்பும் அவனுடைய மனைவியும் செய்த பாவத்திற்கு குற்றம் செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பது போல பிற்காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஓசேயா இறைவாக்கின்னு பேசுவார். அந்த அளவுக்கு சமாரியா யாவேனுடைய கண் பார்வையில் இருந்தது. சமாரியாவும் ஆகாப்பும் யாவேனுடைய தண்டனை தீர்ப்பிற்கு அவர்கள் பலியானவர்களாக இருந்தார்கள். அதே போல கேட்டை நான் வரச் செய்வேன், அவர்களுக்கு எதிராக நான் பிடிப்பேன். யாருக்கு எதிராக? ஆகாபீட்டிற்கும் சமாரியாவுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் நான் எதிராக செய்வேன் அப்படிங்கிறார். தொடர்ந்து, ஒருவர் உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல் நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன். இது நல்ல உருவகம். நம்ம ஏற்கனவே அந்த சமாரியா என்பதும் உருவகம்தான், தூக்குநூல் என்பதும் உருவகம்தான், ஆகாப்பின் வீடு என்பதும் உருவகம்தான், அதே மாதிரி அளவு நூலும் உருவகம்தான். இப்படி பல உருவகங்களை இங்கே பயன்படுத்துகிறவர் இறுதியாக இன்னொரு உருவகத்தையும் பயன்படுத்துகிறார். ஏனெனில் உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல. தட்டை எப்போ நம்ம உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துகிறோம்? உணவு உண்பதற்கு முன்னால் தட்டை நாம் தூய்மைப்படுத்துகிறோம்.
உள்ளேயும் தூய்மைப்படுத்தும், வெளியிலே ஏதாவது தூசிகள் வந்திருக்கலாம், அல்லது பூச்சிகள் ஏதாவது நம்ம அறியாமலே போயிருக்கலாம். அதை சுத்தம் செய்வதற்காக நாம் என்ன பண்ணுறோம்? உள்ளும் புறமும் கழுவுகிறோம். வெளிப்புறம் மட்டும் கழுவுறதில்லை, உள்ளேயும் புறமும் கழுவுகிறோம், புறத்திலும் கழுவுகிறோம், அதே மாதிரி உள்பகுதியிலும் கழுவுகிறோம். அதே மாதிரி இப்போ உள்ளும் புறமும் தூய்மையாக்குவது போல நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன். எந்தவித அப்பழுக்கும் இல்லாமல் நான் எருசலேமை மாற்றுவேன். இப்போ எருசலேம் வந்து தீட்டுப்பட்டு இருக்கிறது, எருசலேமில் உள்ள மக்கள் வந்து தீட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இதை வந்து சரி செய்வதற்கான ஒரே வழி என்ன? எருசலேமை தூய்மைப்படுத்துவது என்கிற அந்த நிலையில் பேசுகிறார். தொடர்ந்து 14. எனவே எனது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரை கைவிட்டு அவர்களுடைய பகைவரிடம் அவர்களை ஒப்படைப்பேன். எனது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரை கைவிட்டு அவர்களுடைய பகைவரிடம் அவர்களை ஒப்படைப்பேன். அப்போது அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளை பொருளாகவும் இருப்பார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால் இதில் யாருமே தப்பிக்க முடியாது. யார் யார் அநீதி செய்கிறார்களோ, அக்கிரமம் செய்கிறார்களோ அத்தனை பேரும் துடைத்து எறியப்படுவார்கள். நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை உள்ளும் புறமும் சுத்தம் செய்கிற போது அதில் உள்ளே வச்சுக்கிட்டா சுத்தம் பண்ணுறோம், முழுவதுமாக வெளியேற்றிடும், எதுவுமே உள்ளே இருக்க முடியாது. அதே மாதிரி தான். எனவே எனது உரிமை சொத்தில் யாராச்சும் எஞ்சியிருந்தால் கூட அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளை பொருளாகவும் இருப்பார்கள். யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் அழித்து ஒழிக்கின்ற அந்த நிலையை யாவே சுட்டி காட்டுகிறார். ஒரு மனிதன் செய்த தவறுக்கு எத்தனை பேர் பழியாக வேண்டியிருக்கிற ஒரு சூழல் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதன் மனாசை மட்டும்தான் தப்பு செய்தான், ஆனால் மனாசை மட்டும் தப்பு செய்யவில்லை. மனாசே மற்றவர்களையும் தவறு செய்யுமாறு தூண்டினான். அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், மக்களும் தவறுகளை செய்ய வேண்டிய சூழல் வந்தது. அதற்காக யாவே மனாசை மட்டும் தண்டிக்க மாட்டார், மக்களையும் தண்டிப்பார் என்கிற அந்த ஒரு செய்தியையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து, ஏனெனில் அவர்களுடைய மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த நாள் முதல் இன்று வரை அவர்கள் இடைவிடாமல் என் பார்வையில் தீயன செய்து எனக்கு சினமூட்டியுள்ளார்கள். அவர்களுடைய மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த காலத்தில் இன்று வரை, நாள் முதல் இன்று வரை இதைவிடாமல் என் பார்வையில் தீயன செய்து எனக்கு சினமூட்டினார்கள். எப்போலேருந்து? அவங்க எகிப்திலிருந்து வந்த காலத்திலிருந்து இன்று வரை. அப்படின்னா அது ஒரு நீண்ட வரலாறு. மனாசே காலத்தில் அது வெளியே வருது. எத்தனையோ இறைவாக்கினர் வந்தார்கள், எத்தனையோ அரசர்கள் ஆட்சி செய்தார்கள், நீதித்தலைவர் வந்தார்கள். ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு அந்த இறைவனுக்கு எதிராக தவறு செய்கின்ற அந்த மனநிலையில் மாற்றமில்லை. அவர்கள் எகிப்திலிருந்து வந்த காலத்திலிருந்து இன்று வரை இடைவிடாமல் தீயன செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு முன்னால்? யாவேனுடைய கண்களுக்கு முன்னால். திருப்பாடல் 51 சொல்வதில், உன் திருமுன்னிலையிலே நான் அவற்றை செய்தேன், தீசெயலை செய்தேன். தீயன உன் திருமுன்னிலையில், அதாவது இறைவனுடைய திருமுன்னிலையிலே நான் செய்தேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த தீய செயல் என்பது இறைவனுடைய திருமுன்னிலையிலே செய்யப்பட்டு அதன் மூலம் யாருக்கு சினமூட்டுகிறார்கள்? யாவேக்கு. தீய செயலை யாவே அனுமதிப்பதும் இல்லை. அந்த தீய செயலை அவர் ஒரு காலம் செய்யப்போவதும் இல்லை. யார் தீய செயலை வெறுக்கிறார்களோ அவர்கள் தீய செயலை வரவேற்க இயலாது. யாவே தீய செயல்களை வெறுக்கிறார், எனவே அந்த தீய செயலை அவரால் வரவேற்கவும் முடியாது என்கிற ஒரு சிந்தனை. எனவே இத்தோடு அந்த மூன்றாவது பகுதி முடிவுகிறது. அதாவது யாவே யூதாவுக்கு எதிராக
தண்டனையை அறிவிப்பது. ஏறக்குறைய பல்வேறு தண்டனைகள் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இவர்கள் செய்த இந்த தீய செயலுக்காக நாட்டையே கொள்ளை பொருளாகவும் இரையாகவும் மாற்றுகின்ற ஒரு அவல நிலை இங்கே நடக்கப் போகிறது. என்றால் எப்படி யாவே தூக்கு நூல் குண்டையும் அதே மாதிரி தூக்கு நூலையும் அதே மாதிரி அளவு நூலையும் அதே மாதிரி பாத்திரத்தை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துவது போல தூய்மைப்படுத்துவாரோ அதே போல இந்த இஸ்ராயேல் மக்களும் நடத்தப்படுவார்கள். அவர்கள் செயல்களுக்காக தீச்செயல்களுக்காக எஞ்சியோர் கூட அவர்களும் இந்த தண்டனை பெறுவார்கள். யாரும் நாங்கள் தண்டனைக்கு தப்பித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது என்கிற அந்த தண்டனை தீர்ப்பை 10 to 15 வசனங்களில் 3வது பகுதியாக இந்த 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது 4வது பகுதி ஒரே ஒரு வசனம் தான், 16ஆம் வசனம். யாவையின் மக்களை மனாசே துன்புறுத்துதல். அதாவது இவன் தீய செயல்களை செய்வது மட்டுமல்ல, மக்களையும் இவன் துன்புறுத்துகிறான், நன்மைத்தனம் செய்கிறவர்களையும் துன்புறுத்துகிறான். 16ஆம் வசனம். மேலும் மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரம்பும்படி மாசற்றோரின் குருதியை மிகுதியாய் சிந்தினான். மாசற்றோருடைய குருதியை மிகுதியாக சிந்தினான். ஒரு முனையில் முதல் மறுமுனை வரை நிரம்பும்படி. அதாவது எருசலேம் மிகப்பெரிய நகர். அந்த நகர் முழுவதும் இரத்தக்கரை படிந்த நகராக இருக்கிறது அப்படிங்கிறார். ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை இரத்தக்கரை படிந்திருக்கிறது. அப்படின்னா இவன் ஒரு கொலைக்காரனாகவே மாறியிருக்கிறான். இவன் அந்த அளவுக்கு பழிபாபத்துக்குரியவனாக மாறியிருக்கிறான். அதாவது நாம் இவனை பற்றி பேசுகிற போது ஏற்கனவே நாம் அந்த 3வது பகுதியில் 14ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். 13ஆம் வசனத்திலும் சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆகாப்பின் வீட்டிற்கு எதிராக பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன், உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல நான் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டு, எஞ்சியிருப்போரை கைவிட்டு அவர்களுடைய பகைவரிடம் உங்களை ஒப்படைப்பேன். இல்லை ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நாம் மனதில் வைக்கணும். 2 குறிப்பேடு 11 முதல் 19. ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வர செய்தார். யாருக்கு எதிராக வர செய்தார்? மனாசேக்கு எதிராக அசிரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் வரச் செய்தார். அவர்கள் மனாசேவை சிறைபிடித்து கொக்கிகளிட்டு வெண்கல சங்கிலியால் கட்டி அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றார்கள். இதை எது குறிப்பிடுகிறது என்றால் குறிப்பேடு குறிப்பிடுகின்றது. அதாவது குறிப்பேடு நான் ஏற்கனவே சொன்ன அரசர்களுக்கு என்ன அவமானம் நிகழ்ந்தாலும் அதை பற்றி பேசாமடந்தையாக இருக்கும், மௌனியாக இருக்கும். தாவீதுக்கு அதே மாதிரி தான். தாவீது செய்த எந்த தவறையும் அது வெளியே பேசாது. சாலமோன் செய்த தவறுகளை அது வெளிக்கொணராது. தென்னாட்டு அரசர்கள் அந்த பட்டியலில் வர யாருடைய குற்றமும் அது வெளியே வராது. ஆனால் மனாசேவை பற்றி பேசுகிற போது அவன் எப்படி அசீரியர்களிடத்தில் அவமானப்பட்டான் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இது எப்போ நடந்தது என்றால் அசூர் பணிப்பார் அவனுடைய காலத்தில் அவனுடைய நாட்டிலும் குழப்பம், அவனுடைய துணை நாடுகள் இருக்கிறது அல்லவா. துணை நாடுகள் என்றால் அவனுடைய ஆளுகைக்கு இல்லாமல் அவனால் நியமிக்கப்பட்ட அரசர்களால் ஆளப்படுகின்ற நாடுகள். அந்த வரிசையில் வருவதுதான் தென்னாடாகிய யூதா. இந்த தென்னாட்டிலே ஆட்சி செய்கின்ற அரசன் மனாசே. அப்போ இந்த மனாசே ஒரு கட்டத்தில் அவன் அளவுக்கு மீறிய தவறுகளை செய்கிறான். ஒருவேளை அவன் அசிரியாவுக்கு ஆதரவாக இல்லாமல் எகிப்து மன்னனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கலாம். அசிரியர்களிடமிருந்து அவன் தப்பிப்பதற்கு நினைத்திருக்கலாம்.
அல்லது தன்னுடைய மக்களையே அவன் தூண்டி இருக்கலாம், அல்லது அசூர் பணிப்பாளுக்கு எதிராக கிளர்ச்சியை அவன் தூண்டி விட்டுருக்கலாம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த அசிரிய மன்னன் படைத்தலைவர்களை அனுப்பி மனாசேயை சிறைப்பிடித்து கொக்கிகளிட்டு வெண்கலச் சங்கிலியால் கட்டி, பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அவமானம். இதுதாங்க நாடு கடத்தல். ஒரு அரசனுக்கே இந்த அளவுக்கு அவமானம்னா சாமானிய மக்களுக்கு எப்படி அவமானம் இருந்திருக்கும்? நான் அதற்காகத்தான் இதை குறிப்பிட்டு காட்டுகிறேன். பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றார்கள். பாபிலோன் என்றால் அது அசிரியா நாடு தான், ஆனால் பாபிலோன் அசிரியாவில் ஒரு பகுதியாக இருக்குது. இவனை சிறைப்பிடித்தார்கள், சிறையில் அடைச்சாங்க. அதன் பிறகுதான் இவனை மன்னிப்பு கேட்டு அனுப்பப்படுகிறான் மீண்டும். இது நடந்தது ஏறக்குறைய 664 656 அசிரியர்களுடைய ஏறக்குறைய கடைசி காலகட்டம். பாபிலோனியர்கள் அப்படியே முன்னுக்கு வருகின்ற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த மனாசேயை அவர்கள் சிறைபிடித்து துன்புறுத்துகிறார்கள். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது அப்பத்தான் அவனுக்கு புத்தி வருது. அவன் என்ன பண்றான், தன்னுடைய கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன்னுடைய மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தத்துடன் தன்னையே தாழ்த்தினான். தொடர்ந்து அவனுடைய அந்த மனமாற்றத்தை பற்றி இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இந்த 2 குறிப்பேடு 33 அதிகாரம் 11 முதல் 19. ஆக இவன் இத்தகைய கொடிய செயல்களை இந்த மனமாற்றத்திற்கு முன்னால் செய்திருக்கிறான். மாசற்றோரின் குதியை மிகுதியாக சிந்தினான். தொடர்ந்து இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களையும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்ய வைத்து பாவத்திற்கு உள்ளாக்கினான். மக்களை எந்த அளவுக்குடா என்டைஸ்டு, மக்களை அவன் பாவத்திற்கு தூண்டினான். தான் மட்டும் பாவம் செய்யலை, தான் மட்டும் தீமையை செய்யலை, மக்களையும் தூண்டினான். அதனால தான் யாவேயே என்ன பண்ணுறார், அசிரிய மன்னனை தூண்டி இவனை கைது செய்து இவனை இழுத்துக்கிட்டு போய் அதுவும் தோளில் கொக்கி மாட்டி இவனை குதிரைக்கு பின்னால் இழுத்துட்டு போய் அவனை கைது செய்து அதன் பிறகு இவனை தண்டித்து அனுப்புகிறார். ஏனென்றால் இவனுடைய செயல்பாடு மிக மோசமான செயல்பாடாக இருந்தது மட்டுமல்ல, மக்களை பொறுத்த மட்டில் மக்களை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற ஒரு மன்னனாக இவன் இருந்திருக்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவனுடைய 2 நிகழ்வுகளை நாம் வாசித்தோம். அவன் எப்படி அழைத்து செல்லப்பட்டான், கைதியாக. இந்த அளவுக்கு கொடூரமாக சொல்லப்படவில்லை, சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை. என்றால் அவர்களெல்லாம் வடநாட்டு மன்னர்கள். வடநாட்டு மன்னர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு இங்கே அரிது.